என்னோடிருங்கள் நிலைத்திருங்கள் என்றருள் செய்தீர். எழுந்து ஒளிர்ந்திடும் முகம் கண்டு என்னை மறந்து விட்டேன். என்னோடிருங்கள் நிலைத்திருங்கள் என்றருள் செய்தீர். எழுந்து ஒளிர்ந்திடும் முகம் கண்டு என்னை மறந்து விட்டேன். என்னோடு தங்கும் எம்மோடு தங்கும் என்று வேண்டுகிறேன். என்னோடு தங்கும் எம்மோடு தங்கும் என்று வேண்டுகிறேன். எல்லையில்லாத அன்பை தந்து எழுந்து வாராயோ, எழுந்து வாராயோ. வாரும் வாரும் இயேசுவே, எழுந்து வாரும் இயேசுவே. வாரும் வாரும் இயேசுவே, எழுந்து வாரும் இயேசுவே. மத்தேயு நற்செய்தி 18வது அதிகாரம் 6, 7 இறை வார்த்தைகள். என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வோருடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி தொங்கவிட்டு ஆழ்கடலில் அமிழ்த்துவது அவர்களுக்கு நல்லது. ஐயோ, பாவத்தில் விழச் செய்யும் உலகுக்கு கேடு. பாவத்தில் விழுவதை தவிர்க்க முடியாது, ஆனால் ஐயோ அதற்கு காரணமாய் இருப்போருக்கு கேடு. பரிசுத்த உள்ளத்தோடு ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்போம். தூய உள்ளம் படைத்தவர்களாய் அவரை அணுகி வருவோம். மனக்காயங்களோடு மனவேதனைகளோடு இருந்தாலும் அந்த காயங்களை போக்கக்கூடிய அருமருந்து நற்கருணை என்பதை உணர்வோம். வேதனைகளை தணிக்கக்கூடிய ஆறுதல் நற்கருணையின் இறை பிரசன்னம் என்பதை உணர்ந்து கொள்வோம். எனவே முழுமையான உள்ளத்தோடு, முழுமையான மனத்தோடு, முழுமையான இதயத்தோடு, முழுமையான ஆற்றலோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்போம். நற்கருணையில் எழுந்தருளி இருப்பவரை முழு மனதோடு அன்பு செய்வோம். அன்பு சகோதர சகோதரிகளை, இறை வார்த்தை சொல்லுகிறது, தன் சகோதர சகோதரிகளை பாவத்தில் விழச் செய்பவருடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி அவரை ஆழ்கடலில் அமிழ்த்துவது அவருக்கு நலம் என்று. யாரையாவது நாம் பாவத்தில் விழச் செய்து கொண்டிருக்கிறோமா? சிந்திப்போம். பிறர் பாவம் செய்வதற்கு நாம் காரணமாயிருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை வியாபாரம் செய்கிறோம் என்றால் புகையிலை விற்பது, மது விற்பது, பிறரை இச்சைக்கும் பாவத்திற்கும் தூண்டுவது தவறான செயல். அந்த செயலினால் பிறர் பாவம் செய்வதற்கு நாம் காரணமாயிருக்கிறோம். நம்முடைய அதிகமான ஒப்பனை அலங்காரங்கள் கூட பிறருக்கு இச்சையை தூண்டுவதாக இருந்தால் நாம் பிறரை பாவத்தில் விழச் செய்கிறோம். திருடுதல், பொய் பேசுதல், ஏமாற்றுதல், சோம்பேறித்தனத்தில் இருக்கிறோம் என்றால் நாமும் பாவத்தில் விழுந்து விடுகிறோம். நம் நண்பர்களோ, நம்முடைய அண்ணன் தம்பியோ, அக்கா தங்கைகளோ, நம்முடைய தாய் தந்தையோ, பிள்ளைகளோ
தவறுகள் செய்கிற போது, அவர்களை கண்டிக்காத போது, அவர்களை திருத்த முயற்சிக்காத போது, அவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பு கொடுக்காத போது, அவர்களை எச்சரிக்காத போது, அவர்கள் பாவம் செய்வதற்கு நாம் ஒரு தூண்டுதலாக காரணமாக இருக்கிறோம். இறை வார்த்தை சொல்லுகிறது, அப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ கேடு என்று. அந்த கேடும் சாபமும் நமக்கு ஒருபோதும் வரக்கூடாது. அன்பிற்குரியவர்களே, நற்கருணையில் பிரசன்னத்தில் இணைந்திருக்கிற நமக்கு ஆசீர்வாதம் மட்டும்தான். நற்கருணையின் இறை பிரசன்னத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு செபிக்கிற நம் ஒவ்வொருவருக்கும், நம் குடும்பத்திற்கும் கடவுளுடைய அருள் மட்டும்தான், அவருடைய இரக்கம் மட்டும்தான், அவருடைய மன்னிப்பு, அவருடைய அன்பு மட்டும்தான். அந்த மகத்துவமான உண்மையை உணர்ந்து கொள்வோம். இந்த நாளின் ஆசீர்வாதத்தை உணர்வோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு முறைதான் கொல்கொதாவில் உன்னையே தந்தாய், ஒவ்வொரு பலியிலும் உயிர் தியாகம் என்றும் செய்கின்றாய். ஒரு முறைதான் கொல்கொதாவில் உன்னையே தந்தாய், ஒவ்வொரு பலியிலும் உயிர் தியாகம் என்றும் செய்கின்றாய். ஓருயிரும் ஓருணர்வும் ஆக விளைகின்றேன், ஓருயிரும் ஓர் உணர்வும் ஆக விளைகின்றேன். ஒன்றாய் கலந்திட உள்ளம் மகிழ்வேன், எழுந்து வாராயோ.